வணக்கம் ஈஸ்டர் நேர்களே, உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்கள் சினிமாவும் இந்த திகில் படமும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் திரைப்படங்கள். ஸோ இந்த திகில் திரைப்படம் ஆரம்பத்தில் எங்களை பயமுடுத்தினது. அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சனாக்கு அப்புறம் அந்த ட்ரெண்டு மாறி காஞ்சனாவும் அரண்மனையும் மாறி மாறி எங்களை என்டர்டெயின் பண்ணாங்க. ஸோ இதனால தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தாலே இந்த ஹொரர் மூவிஸை நாங்கள் சொல்லலாம். ராகவ லாரன்ஸும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சியும் சரி, அவருக்கே ஏற்ற ஒரு தனித்துவத்தோட திரைப்படங்களை தந்துட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ வந்து அரண்மனை 4 வெற்றிகரமாக வந்து எல்லா மக்கள்லையும் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வளமையாக இருக்கிற இந்த அரண்மனை சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ்லன்னு வச்சுப்போமே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதரால் ஒரு மெயின் கேரக்டர் கொல்லப்பட்டிருக்கும். அந்த கொல்லப்பட்ட ஆவி வந்து எல்லாரையும் பழி வாங்கும். இதுதான் பேசிஸ் ஆஃப் த ஸ்டோரியாக இருக்கும். சரி, இந்த நாளில் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி சுந்தர் சி மறுபடியும் ஹிப்ஹாப் தமிழாவோட இந்த திரைப்படத்தில் கை கோர்த்திருக்காரு. ஸோ இதில் பாக் அப்படிங்கிற ஒரு பேய் கான்செப்டை எடுத்து இந்த படத்தை நகர்த்தியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் கூட இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சச்சோ பாட்டு ரீசெண்டாக ஹிட்டான ஒரு பாடல். ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒரு அம்மன் சாங் இருக்குது. அந்த அம்மன் சாங்கை பார்த்த எல்லாருக்குமே நாஸ்டாலஜியாக வரும். என்னன்றதை நீங்கள் தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த திரைப்படத்தோட சக்ஸஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விதத்தில் இருக்கிற இந்த மசாலாவும் அதே மாதிரியும் இந்த ஒரு திகிலுங்கிற ஒரு எலிமெண்ட்டும் தான். இதனால தான் இது குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்குற ஒரு படம். ஸ்பெஷலி சிறுவர்களுக்கு வந்து இந்த காஞ்சனாவாக இருக்கட்டும், அரண்மனையாக இருக்கட்டும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருக்குது. 4, 5, 6, 7, 8ன்னு போனால் கூட இந்த திரைப்படங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கா இல்லையா இனி வரும் நாட்களில் தான் நாங்கள் பார்க்கலாம். பட் எதுவோ நீங்கள் ஒரு ஹாரர் மசாலா த்ரில்லர் ஃபேனாக இருந்தால் இந்த அரண்மனை 4 உங்களுக்கு ஏற்ற படம். அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்ச நேரம் ரியாலிட்டியை விட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து ஒரு அசாதாரணமான உலகத்துக்கு எஸ்கேப் ஆகிறது யாருக்கு தான் விருப்பம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த அரண்மனை 4. ஸோ இந்த திகில் திரைப்படங்களோட வெற்றி தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நீடிக்குமா இல்லையா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்க போகிறேன். Until then, this is Rashita. Bye bye.